ரொம்ப நாளா ப்ரௌனி ப்ரைஸ் கால்குலேஷன் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த டீட்டெயில்ஸ வந்து இதில ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கமெண்ட்ஸ்லலாம் நெறைய டவுட் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுவும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோல. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. அப்படியே ஒரு லைக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். 9 பீசஸ் ப்ரௌனி ஆஃபர் போட்டப்போ எடுத்த வீடியோ தான் இது. டைம் இல்லாதனால இப்போ தான் நான் ஷேர் பண்றேன். அப்பவே கிவ் அவேவும் போட்டிருந்தனால அந்த வின்னர்ஸ்க்காகவும் சேர்த்து தான் ப்ரௌனி பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணனே. ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, பேக் பண்ணுற பாக்ஸ் எங்கே வாங்குனீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் பாரிஸில் தான் வாங்கினேன். சென்னை பாரிஸில் உள்ளே போனீங்கன்னா நிறைய கடை இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த சைஸ் கொடுத்துருவாங்க. அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நான் வந்து கொரியர் பேக்கும் வாங்கி சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட அங்கே போயிட்டு வாங்கும்போது இன்னும் ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு பாக்ஸும் கிடைக்கும், ரேட் அதிகமாக இருக்கும். அங்கே போனீங்கன்னா நம்ம கம்மி பண்ணி பேசி எக்ஸ்ட்ரா ஒரு 2 பாக்ஸ் கூட வாங்கலாம். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள். எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கள். ஹோல்சேல் ஷாப் எங்கே இருக்குதுன்னு தேடி அங்கே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்த டவுட் என்ன அப்படின்னா, ப்ரௌனி ஃபஸ்ட்டு பண்ண அன்றைக்கி வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. 2-3 டேஸ் ஆனதுக்கப்புறம் பாட்டமில் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்ட்டு பர்சனலாக ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். எனக்கு தெரிஞ்சு ஓவராக வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்டாக ஆரம்பிக்கும். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஹார்டாகாது. ஸோ 6 to 7 டேஸ் வரைக்குமே நல்லாயிருக்கும். அடுத்து வந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்த ப்ரைஸ் கால்குலேஷன் பற்றி இப்போ சொல்லிடுறேன். ஸோ ப்ரௌனியில் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் 9 பொருள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த 9 பொருள் என்னென்னு சொல்லி எழுதி வச்சுட்டு அது எல்லாமே என்னென்ன இதுக்கு வாங்கினா 1 kg 250 இல்லை 500 grams அதையும் சைடில் எழுதி வச்சுட்டு அதோட ப்ரைஸு, குவான்டிட்டி, அதோட காஸ்ட்டு என்னெல்லாம் நீங்கள் ப்ரைஸ்க்கு வாங்கினீங்க எழுதி வச்சுட்டு, இப்போ வந்து 1/2 kgனா மைதா வந்து நான் 100 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதோட காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி டிவைடட் பை 1 kgனா எனக்கு 1000 அதால் டிவைட் பண்ணிங்கன்னா எனக்கு 7.6 கிடச்சிது. அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 8ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை டோட்டல் பண்ணிங்கன்னா ஒரு டோட்டல் கிடைக்கும். நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்கு 200 அப்படி போட்டிருக்கேன். அதை வந்து 2 மெத்தடை நம்ம பண்ணலாம். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்த டோட்டலை டபுள் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா அந்த லேபர் சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே தனித்தனியாக போட்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா வந்த டோட்டலை வந்து இன்ட்டு 2 பண்ணிட்டிங்கன்னா 400 அந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சு. இதில் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் எதுவும் வராது. ஸோ இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 100 rupees இல்லை 50 rupees அது உங்களோட இதுவு சேர்த்து வைக்கும்போது தான் அதுதான் உங்களோட ப்ராஃபிட். இதில் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட்டு, இந்த எலக்ட்ரிசிட்டி அதெல்லாமும் கிடைக்கும் தவிர ப்ராஃபிட்டுன்னு தனியாக வராது. செகண்ட் மெத்தடில் தான் வந்து என்ன பண்ணுவோன்னா டோட்டல் லேபர் சார்ஜ் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வருது, ஒரு 60 இல்லை 100 அந்த மாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிள் கீழே போட்டிருக்கேன். அடுத்தது வந்து பேக்கிங் உங்களுக்கு எவ்வளோ வருது அந்த மாதிரி எல்லாமே போட்டு டோட்டல் பண்ணிவிட்டு இதில் வரதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 50-100 rupees வச்சு வைக்கும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே வந்து லேபர் சார்ஜ் போடுறது வந்து ப்ராஃபிட் கிடையாது. இன்கேஸ் உங்கள் கூட லேபராக வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரும்னு வச்சுக்கோங்க. அதுலேருந்து உங்களுக்கு எந்த அமௌண்ட்டும் வராது. ஸோ எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட்டாக வந்து ஒரு 100 rupees 50 rupees வச்சு விற்கும்போது தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ப்ரைஸ் கால்குலேஷன். இதில் வந்து எந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ, கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்க கமெண்ட்டில் வந்து எனக்கு கிரிங்கிள் டாப்பே வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நானும் ப்ரௌனிலாம் பண்ணும்போது எனக்கும் வரலை. என்ன ஒரு சாக்லேட் பிரச்சனையாக இருக்குமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, என்ன தப்பு பண்ணவும் தெரியலையே அப்படின்னு தான் நானும் யோசிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து எனக்கு கிரிங்கிள் டாப் வர ஆரம்பிச்சது. ஸோ நானும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது, இப்போது ரெசிபி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ரெசிபி இருக்குது, இல்லைனா வேறு சேனல்லேருந்து எடுத்துக்கோங்க. எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து அப்படியே அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அது கரெக்டாக வரும்போது உங்களுக்கு கிரிங்கிள் டாப் கண்டிப்பாக வரும் அப்படின்றது என்னோட ஐடியா. அதை தாண்டி வேறு ஏதாவது ரீசன் இருக்குமான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை நீங்கள் கண்டுபிடிச்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு இதுதான் அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்ற ஹோம் மேக்கர்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் பண்ணுற ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டெம்டிங்காக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா தயங்காமல் மேலே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேஸில் வந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிடும்.
அடுத்து ரெசிபி கொடுங்க இதுதான் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்லெஸ் ப்ரௌனியோ இல்லை ப்ரூக்கீஸோ ஏதாவது ஒரு ரெசிபி நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். இல்லை நீங்களே வந்து எது போடலாம் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அதை வந்து ட்ரை பண்ணுறேன். எக்லெஸ் ப்ரௌனியில் 2 மெத்தட் இருக்குது, கண்டென்ஸ்டு மில்க் அண்ட் கர்ட் வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் வேணுமோ அதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த வீடியோ போட்டுடலாம். 9 பீசஸ் ப்ரௌனி ஆஃபர் போட்டதில் நிறைய கஸ்டமைசேஷன் இருந்தது. அதுலேயும் ஒரு கஸ்டமர் எனக்கு சாக்கோ லாவாவும் ட்ரிபிள் சாக்லேட்டும் கலந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கேட்கும்போது நிறைய கஸ்டமைசேஷன் பண்ணும்போது தான் நமக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்படிலாம் பண்ணலாம் இந்த டியூன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. நீங்களும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு சாம்பிள்லாம் வச்சு அனுப்பி விட்டேன். சாம்பிள் வச்சு அனுப்பும்போது நெக்ஸ்ட் டைம் அது வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயே நம்மக்கிட்ட இருக்க சாம்பிள்லாம் வந்து வச்சு அனுப்பி விடணும். ஸோ இது எல்லாமே நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணுறேனே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய்.